ஸோ இப்போ இந்த செஷனில் வந்து நம்ம Q&A செஷன் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ என்ன கொரீஸ் ஆர் என்ன டவுட்ஸ் எது இருந்தாலும் இந்த செஷனில் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ அது இல்லாமல் பேட்ச் 2 செஷன் வந்து நம்ம லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணோம். அது எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த வீக் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அரௌண்ட் 6 செக்ஷன் வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அட்மோஸ்ட் மொமெண்டம் என்ட்ரிஸ் அண்ட் ட்ராப் பேஸ்டு என்ட்ரிஸ் சம்மந்தமாக எல்லா கொஷின்ஸும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணியிருந்தோம். அதில் ஆக்சுவலாக 23 மெம்பர்ஸ் நினைக்கிறேன், 23 மெம்பர்ஸ் கிட்ட அதில் ஆன்போர்ட் ஆகியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லோரும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பட் ஒரு சிலவங்க இப்போ டைம் கன்ஸ்டெயின்னால் ஜாயின் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ மேபி நான் இது ரெக்கார்டிங்காக தான் இருக்குது. ஸோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணதும் அதை வந்து அவங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கான்செப்ட் வைஸ் உங்கள் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரியல் டைமில் ரியல் மார்க்கெட்டில் பார்க்குறப்ப உங்களுக்கு அதோட கோர் கான்செப்ட் என்னன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? நீங்கள் ஏர்லியராக பண்ணதுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிஸ்டமுக்கும் ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் பார்க்குறீங்களா லைவ்ல? சார், ஏன்னா இப்போ முன்ன வந்து எங்க என்ட்ரி எடுக்கணும் எங்க எக்ஸிட் எடுக்கணும்ன்றது தெரியாது. இப்போ வந்து நம்ம பார்க்கும் போதே நம்ம எந்த ஒரு டூல் இல்லாம இங்க ஜிபி வருதா கண்ணை மூடிட்டு அங்க என்ட்ரி எடுத்துடுறோம். சப்போஸ் நெக்ஸ்ட் கேண்டிலே வந்து நமக்கு ரிவர்ஸ் ஆனாலும் மைனஸ்ல வந்தாலும் எக்ஸிட் ஆயிக்கிறோம். திரும்ப நெக்ஸ்ட் சிக்னல் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுத்துக்கிறோம் சார். சார்ட் நம்ம அனலைஸ் பண்றது இல்லை. கரெக்ட் கரெக்ட் சார். மெயின் வந்து உங்களோட டிசிஷனை கம்மி பண்ணிருக்கோம், அந்த எமோஷன். ஆமாங்க சார். ஓகே சார். ஸோ இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம எல்லா கிளைண்ட்கிட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு சார்ட்டில், இல்லை நான் ரியல் டைமில் என்ட்ரி பார்க்குறப்ப எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, ஒரு சில கிளாரிட்டி தேவைப்படுதுன்னா இந்த செஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதை சொல்லுங்கள். நான் அதில் இருக்கிற டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த அந்த இன்ட்ரோ போகிறதுக்கு அந்த Q&A போகிறதுக்கு முன்னாடி, ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு வேர்ஷன் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் ரிவர்ஸ் பை ரிவர்ஸ் செல் அது மாதிரி இண்டிகேஷன்ஸ் எதுவும் காட்டாது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த ரிவர்ஸ் பை ரிவர்ஸ் செல் அப்படின்றது ரொம்ப சாலிடாக, தட் மீன்ஸ் ரொம்ப வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் வேறு ஒரு இண்டிகேஷனாக நம்ம இங்கே டேபிளில் வந்து கொண்டு வரோம். லைவில் பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு சில என்ட்ரிஸ் வந்து ரிவர்ஸ் பை ரிவர்ஸ் செல் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷனை எலிமினேட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் வேர்ஷனில் ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கொண்டு வரோம். ஸோ அது வந்து இன்னும் உங்களோட டைமை வந்து சேவ் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற சார்ட் வந்து இப்போ நெக்ஸ்ட் வேர்ஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னும் எப்படி சொல்கிறது, உங்கள் டைமை வந்து சேவ் பண்ணி தரும். ஓகே, ஸோ இப்போ கான்செப்ட் வைஸ் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா? ட்ராப் அண்ட் மொமெண்டம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். சார் இப்போதான் நான் ஒரு 2-3 தேர்ட் கிளாஸ் எனக்கு ஆக்சுவலாக நியூ. ஓகே சார். ஓகே, இப்போ நம்ம இந்த சார்ட் ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் சார். ஓகே சார். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக செட்டிங்ஸில் மாற்றிட்டீங்களா? இப்போ நான் காட்டுற மாதிரி தான் இருக்கா உங்கள் சைடும்? செட்டிங்ஸ் நான் மாற்றிட்டேன். அந்த செட்டிங்ஸ் ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சிருந்தீங்க இல்லையா, அந்த செட்டிங்ஸ் அனுப்பிட்டேன். வந்துட்டேன். ஓகே ஓகே. தீம் வந்து உங்களுக்கு பிளாக் தானே இருக்குது? பிளாக். ஓகே ஓகே சார். ஓகே, ஸோ இது இப்போ நான் காட்டுற மாதிரி தான் இப்போ உங்கள் சார்ட்லேயும் இருந்துச்சு அப்படின்னா இதான் டிஃபால்ட் செட்டிங்ஸ். இதில் வேறு எப்படி நம்ம இப்போ ஒரு சார்ட்டை அணுகிறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் சொல்லுங்கள் சார். ஸ்டாக்கா சார்? ஸ்டாக்ஸ். இண்டஸ் டவர். ஓகே, இண்டஸ் டவர் இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பியர் ட்ராப் வந்து 9:45க்கு இண்டிகேட் ஆகிருக்கு. ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? ஸோ ஸ்டாக்ஸுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கிற டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட்ஸ்.
நெக்ஸ்ட்டு சப்போஸ் உங்களுக்கு இந்த 15 மினிட்ஸ் எனக்கு செட் ஆகிடுச்சு, என்னால் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னா மட்டும் நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணலாம். பட் சஜஸ்டபிள்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் நம்ம வச்சு பார்ப்போம். நீங்கள் இப்போ ஒரு சில கிளைண்ட்ஸ் கேட்குறாங்க 3 மினிட்ஸ் 1 மினிட் அதில் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை வந்து நம்ம எதுக்காக டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணியும் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் 15 மினிட்ஸ்ன்றது நம்ம டிஃபால்ட்டாக ஸ்டாக்ஸுக்கான ஒரு டைம் ஃப்ரேமாக செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி 5 மினிட்ஸ் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 மினிட்ஸ் பார்க்கலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் இதோட கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் 5 மினிட்ஸ்லேயும் உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து நிறைய கிடைக்கும். நீங்கள் 5 மினிட்ஸ்லேயும் உங்களால் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ சார் கேட்ட மாதிரி இண்டெக்ஸ் டவர் வந்த உடனே ஃபஸ்ட்டு மார்னிங் நான் இப்போ சார்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே 15 மினிட்ஸ் நான் இந்த விண்டோவில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? வச்ச உடனே எனக்கு மார்னிங் 9:45க்கு ஒரு பியர் ட்ராப் வருது. பியர் ட்ராப் அப்படின்னோடனே நம்ம மைண்டில் என்ன வரணும் அப்படின்னா எனக்கு வேலிட் பை அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்துச்சுன்னா நான் வந்து ஒரு பை என்ட்ரி எடுக்கிறேன். அடுத்த கேண்டலில் ஒரு பை என்ட்ரி எடுக்கிறேன். இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற டார்கெட் ஸ்டாப் லாஸை நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றது தான் நம்மளோட தாட் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பியர் ட்ராப் வந்த உடனே அடுத்த கேண்டில் ரெட்டு வருது, அதுக்கு அடுத்த கேண்டிலும் ரெட்டு வருது. ஸோ இந்த 2 கேண்டில் ரெட்டு வர்றதுனால நம்ம இந்த 2 தட் மீன்ஸ் இந்த ½ அன் ஹவர் டியூரேஷனில் எந்த ஒரு ட்ரேடும் நம்ம எடுக்க போகிறதில்ல. ஓகேங்களா? தட் மீன்ஸ் எந்த ஒரு டிசிஷனும் இந்த 2 கேண்டல்லையும் நம்ம அப்ளை பண்ண போகிறதில்ல. எப்போ நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகும் அப்படின்னா 11:15க்கு தான் நம்ம வந்து ரெடி ஆகும். ஏன் அந்த 11:15 அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டலில் எனக்கு வேலிட் பைன் வந்திருக்கு. அப்போ 1 2 3 4 5 6 7 ஓகேங்களா 7 8 அரௌண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட நான் எந்த ஒரு சார்ட்டையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிசிஷனும் நான் இந்த இண்டெக்ஸ் டவரில் வந்து நான் அப்ளை பண்ணலை. மெயின் வந்து நீங்கள் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டை தாண்டி நான் அகெயின் சொல்ல வர்றது அதுதான், ப்ராஃபிட்டை தாண்டி நீங்கள் டிசிஷனை கம்மி பண்ணுறீங்க. இந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்த உடனே ஒரு என்ட்ரி டிசிஷனை கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்கள் ட்ரேடு கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ கேட்கலாம், சார் மார்க்கெட்டில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, பை செல் தருது, டார்கெட் 1 டார்கெட் 2 டார்கெட் 3 வரைக்கும் தருது, அதெல்லாம் அச்சீவ் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலான ஒரு ட்ரெண்டு வந்து அப்சைடு போகிறதுக்கு அப்சைடு வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 11:45க்கு தான். சப்போஸ் இங்கெல்லாம் ஏன் எடுக்கக்கூடாதுன்னா ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டர்ஸ் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இண்டிகேஷன் வந்து பண்ணும். அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கன்சாலிடேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு சைட்வேஸாக இருக்கலாம். பட் ஈவன் தோ அந்த இடத்துல உங்களுக்கு பைன் இண்டிகேட் பண்ணும். ஆனால் நம்ம ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஒரு ப்ரெஷர், தட் மீன்ஸ் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்டர்ஸ் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பாயிண்ட் வந்து இண்டிகேட் பண்ணி காட்டிடுறோம். ஓகேங்களா? ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எப்பயுமே நீங்கள் ஒரு ட்ராப் வருது, வேலிட் பை வருது, இல்லை வேலிட் செல் வருதுன்னா ஒரு ½ அன் ஹவர் இல்லை ஒரு 3/4 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து உள்ளே லோட் ஆகிருக்கும். நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மூமெண்ட் வந்து அங்கே நடந்திருக்கும். அது நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பெயின் ஜோனில் நீங்கள் ஒரு என்ட்ரி வந்து எடுக்கிறீங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போ குளோபலாக இப்போ இதே சார்ட்டை இண்டெக்ஸ் டவர் சார்ட்டை நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு கிளைண்ட் பார்த்துட்டு இருக்கலாம். பட் அந்த கிளைண்ட்டுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது. தட் மீன்ஸ் அந்த கிளைண்ட்டு வந்து மல்டிபிள் அனாலிசிஸ் வச்சு பண்ணுறப்ப நம்ம ஒரு எப்படி சொல்ல, ஒரு தட் மீன்ஸ் ஒரு டாப் 5% பீப்புள் என்ன திங்க் பண்ணுறாங்களோ அந்த திங்கிங் நம்ம இங்கே கொண்டு வந்தாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல எந்த ஒரு அடிஷ்னல் எஃபோர்ட்ஸும் நம்ம இதில் போட போகிற தேவையில்ல. வேலிட் பை வருதா, அப்போ அடுத்த கேண்டலில் நம்ம ஒரு பை ஆர்டர் எடுக்க போகிறோம், டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாம் செட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இதில் டவுட்ஸ் வரும், இப்போ கேஷ் செக்மெண்ட்டில் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே நான் ஒரு 388க்கு ஒரு 100 ஷேர் வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு 38,800 தேவைப்படும். ஸோ அப்படி வாங்குறேன் அப்படின்னா என்னோட டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ்ன்றது எனக்கு மேலே மென்ஷன் ஆகிடுச்சு. சப்போஸ் நான் ஆப்ஷனில் போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு டவுட் வரும். சப்போஸ் 11:15க்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே பார்க்கலாம். 11:15க்கு நான் என்ன எடுத்திருப்பேன் அப்படின்னா நியர்பை அட் த மணி 388 இருக்குங்களா,
சேம் இதை நான் ஆப்ஷன் போகிறேன். இண்டெக்ஸ் டவரில் ஆப்ஷனில் போயிட்டு இப்போ 388னா 390 கால் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 390ன்றது 11 o'clock, சாரி 11:15, தட் மீன்ஸ் இதுதான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு அரௌண்ட் 5 rupees 20 பைசைக்கு ட்ரேட் ஆகுது. எனக்கு ஐ பார்த்தீங்கன்னா 8.85 வரைக்கும் போயிருக்கு. அரௌண்ட் ஒரு 4 பாயிண்ட்ஸ் கிட்ட, தட் மீன்ஸ் ஒரு 3.5 பாயிண்ட்ஸ் கிட்ட போயிருக்கு. அப்படி போகிறப்ப இதோட லாட் சைஸ் என்னன்றது நம்ம நெட்டில் சர்ச் பண்ணலாம். இண்டஸ் டவர் வந்து ஓகே, இண்டஸ் டவர் லாட் சைஸ் வந்து 1700 ரூபாய். அப்போ 3 பாயிண்ட்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 4500 சம்திங் நம்ம ப்ராஃபிட்டாக எடுத்துருக்கலாம் அந்த ஒரு ட்ரேடில். ஸோ இதில் எய்தர் நீங்கள் கேஷ் செக்மெண்ட்டில் ஸ்டாக்ஸாக வாங்கி கூட ப்ராஃபிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன்ஸில் நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்கியும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டிசிஷன் எப்போ மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு புல் ட்ராப் ஏதாச்சும் வருதா அப்படின்னு நான் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு புல் ட்ராப் எதுவும் வரலை அப்படின்னா நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த அப்சைடு எடுத்த பொசிஷனை அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்போ 11:15க்கு நம்ம எய்தர் கேஷ் செக்மெண்ட்டில் என்டர் ஆகிருந்தாலும் நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருப்போம். அதேமாதிரி ஆப்ஷனில் என்டர் ஆகிருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக இந்த ட்ரேடை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த ட்ரேடு எடுத்ததுக்கப்புறம் நான் எந்த ஒரு கேண்டலும் பார்க்க போகிறது கிடையாது. எந்த ஒரு கன்ஃபார்ம், தட் மீன்ஸ் இதோட லெவல் இங்கே இருக்கா, மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, சப்போர்ட் இருக்கா அப்படின்னு எந்த ஒரு டிசிஷனும் இதுக்குள்ளே நான் கொண்டு வர போகிறதில்ல. ஸோ நான் எக்ஸிட் ஆகிற க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, இந்த டார்கெட் மெட் ஆச்சு அப்படின்னா நான் எக்ஸிட் ஆவேன். அப்படி இல்லைனா ரிவர்ஸ் செல் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வரும். ரிவர்ஸ் செல்னா மறுபடியும் மார்க்கெட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது, ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்துச்சுன்னா அப்போ என்னோட எக்ஸிட் க்ரைட்டீரியாவை நான் இதுக்குள்ளே கொண்டு வருவேன். அது வரைக்கும் நான் எடுத்த பொசிஷனை அப்படியே தான் ஹோல்ட் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 11:15க்கு ஒரு ட்ரேட் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா ரெண்டு விதமான க்ரைட்டீரியாவில் நம்ம எக்ஸிட் ஆகலாம். ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம வேலிட் பை படி பை ட்ரேட் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புல் ட்ராப் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகலாம். ஓகேங்களா. சப்போஸ் புல் ட்ராப் வந்தும் ஒரு சிலவங்க வந்து இன்னும் வேலிட் செல் வரலை அப்படின்னு ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பை எடுத்துகிட்டு வேலிட் செல் வந்துச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆகலாம். ஓகேங்களா. சப்போஸ் பை எடுத்துட்டீங்க, நெக்ஸ்ட்டு எப்போ எக்ஸிட் ஆவீங்க, ரிவர்ஸ் செல் வந்துச்சுன்னா அந்த இடத்துல எக்ஸிட் ஆவீங்க. அப்போ ஒரே ஒரு ட்ரேடு தான், ஆனால் 3 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ புல் ட்ராப் வந்துச்சுன்னா எக்ஸிட் ஆகும், இல்லை நம்மளுக்கு டார்கெட் 1 அண்ட் டார்கெட் 2 ரீச் ஆச்சுனாலும் அந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸிட் ஆகிடுவோம். ஓகேங்களா. அப்போ வேலிட் செல் வந்துச்சு, புல் ட்ராப் வந்து வேலிட் செல் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிடுவோம். ஓகேங்களா. இல்லை எனக்கு மார்க்கெட் என்னோட எக்ஸ்பெக்டட் டைரக்ஷன் போகாமல் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துலையும் எக்ஸிட் ஆகும். அப்போ இந்த 3 இடத்துலையும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 3 இடத்துலையும் நம்ம எந்த ஒரு அடிஷ்னல் டிசிஷனையும் ட்ரேடுக்குள்ளே நம்ம கொண்டு வரல. ஓகேங்களா. உங்களுக்கு அந்த நீங்கள் விஷுவலாக பார்க்குற ஒரு இண்டிகேஷனை வச்சு உங்களோட மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். தட் மீன்ஸ் புல் ட்ராப் அப்படின்னா அந்த இடத்துல இன்ஸ்டியூஷன் தான் வர போகிறாங்க. அப்போ நான் அந்த இடத்துல பை ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னா அதை முன்கூட்டியே நான் வந்து அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் தான் வரும். அதை தாண்டி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், நியூஸோ, அந்த பர்டிகுலர் ஷேரோட பேலன்ஸ் ஷீட்டோ, இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸோ எதுவும் வந்து உங்கள் மைண்டை வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண தான் நம்ம டைரெக்டாக உங்களுக்கு இண்டிகேஷனை இங்கே கொடுத்துட்றோம். ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் புல் ட்ராப் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம், இல்லை டார்கெட் அச்சீவ் ஆகிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம், இல்லைனா நெக்ஸ்ட்டு வேலிட் செல் வர வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம், இல்லைனா ரிவர்ஸ் செல் வர வரைக்கும் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செல் சைடு வந்து நம்ம ட்ரேடை மாற்றிடலாம். ஓகேங்களா. ஓகே சார் ஒரு டவுட் சார். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வேலிட் பைல ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் சார். என்ட்ரி எடுத்து நம்ம ஸ்டாப் லாஸ் டார்கெட் ஃபிக்ஸ் பண்றோம். அந்த அப்போ வந்து டார்கெட் ரீச் ஆயிடுது. நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 15 minutes or 30 minutes அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஆப்போசிட் பை வருதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே என்ட்ரி எடுக்கலாங்களா இல்லை வெயிட் பண்ணலாம்? இது ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ வேலிட் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டமில் வேலிட் பை வருது. நான் வந்து ஒரு
ஒரு பை ட்ரேட் வந்து எடுத்துட்டேன். ஓகேங்களா? எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 9:30க்கு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து 12 மணிக்கு ஒரு புல் ட்ராப் வந்து இங்க வந்து இண்டிகேட் ஆகுது. ஓகேங்களா? புல் ட்ராப் இண்டிகேட் ஆன உடனே நீங்க க்ளோஸ் பண்ணலாம். ஒரு சில ட்ரேடர் வந்து இந்த புல் ட்ராப் இண்டிகேஷன் வச்சு இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பை ட்ரேட வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இன்னும் ஒரு சில ட்ரேடர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, புல் ட்ராப் வந்ததுக்கு அப்புறம் வேலிட் செல் வந்தா தானே அங்க செல்லிங் பிரஷர் கிரியேட் ஆகுது. ஸோ அப்போ நான் அந்த வேலிட் செல் வர வரைக்கும் வெயிட் பண்றேன்ட்டு வேலிட் செல் வந்த உடனே அந்த பொசிஷன் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எக்ஸிஸ்டிங் பொசிஷனை அப்படியே ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க வேலிட் செல் வந்து இங்க கீழே காட்டாம மார்க்கெட் திருப்பியும் எக்ஸிஸ்டிங் டைரக்ஷன்லேயே டிராவல் பண்ணுது. தட் மீன்ஸ் அந்த கிரீன் லைனுக்கு மேலே உங்களுக்கு டிராவல் பண்ணுது. அப்போ மேலே என்ன வரும்? ஓபி வரும். அப்போ இந்த புல் ட்ராப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு டார்கெட் 1 அண்ட் டார்கெட் 2 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் இந்த ஓபி வர்றப்ப நம்ம என்டர் ஆகலாமா வேணாமா அப்படின்னா நீங்கள் என்டர் ஆகலாம். என்டர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு புல் ட்ராப் வருதுன்னா நீங்கள் வந்து எக்ஸிட் ஆயிடுங்க. தட் மீன்ஸ் என்னன்னா இந்த ஓபி என்ன எதை மீன் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்சைடு தான் டிராவல் ஆகுது அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் அப்சைடு வந்து டிராவல் ஆனாலும் நெக்ஸ்ட் ஒரு புல் ட்ராப் வருது அப்படின்னா அந்த இடத்துல உங்க பொசிஷனை பை பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன் சொல்றேன்னா இது இன்கேஸ் உங்களுக்கு ஓபி வந்து அடுத்து ஒரு புல் ட்ராப் வந்து மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகும்? ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ என்னன்னா ஒரு புல் ட்ராப் ஐடென்டிஃபை ஆகி ஓபி வருதுன்னா மேலே இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி ஒரு புல் ட்ராப் ஃபார்ம் ஆகி திருப்பி வந்து கீழே இறக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால ஓபி வந்து எக்ஸிஸ்டிங் டைரக்ஷன் கண்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு புல் ட்ராப் காட்டுது. தட் மீன்ஸ் ஒரு புல் ட்ராப் இண்டிகேஷன் காட்டுதுன்னா அந்த இடத்துல உங்க பை பொசிஷன் வந்து குயிட் பண்றீங்க. ஓகேங்களா சார்? ஓகே சார். ஓகே சார். சார் இப்போ நம்மளுக்கு வந்து காலைல ஓப்பன் பண்ணோன்னே எய்தர் புல் ட்ராப்பு இல்லாட்டி பியர் ட்ராப் இருந்தால் தான் நம்ம டிசிஷனே எடுப்போம். அடுத்தது கேண்டில் வேலிட் பை வேலிட் செல் வந்தால் தான் நம்ம எடுப்போம். இப்போ ஒன்ஸ் என்ட்ரி எடுத்துட்டோம்னா அடுத்தது வந்து ஒரு நம்ம பியரில் எடுத்திருந்தோம்னா புல் ட்ராப் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், இல்லாட்டி வேலிட் செல் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்படிதானே? அந்த இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் சார். ஆக்சுவலாக இப்போ ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஒரு மேஜரான ஒரு ஸ்விங் லோ அப்படி எடுத்துக்கலாம். அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு புல் ட்ராப்பில் ஒரு வேலிட் செல் வருது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு பாட்டம் ஐடென்டிஃபை பண்ணாமல் விடாது, ஒரு பாட்டம் ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ அப்படி பண்ணுறப்ப அந்த இடத்துல உங்களுக்கு பியர் ட்ராப் இண்டிகேட் ஆகும். ஸோ அப்போ மேபி அந்த பியர் ட்ராப் வர்றப்ப நீங்கள் உங்கள் பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வேலிட் பை வர வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் விபி வந்த உடனேவும் அந்த பொசிஷனை நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி கட் பண்ணாலும் ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்பீங்க. கரெக்டுங்களா? ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்பீங்க. பட் ஒரு சிலவங்க அந்த ட்ராப் வந்த உடனே க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஒரு சிலவங்க விபி வந்த உடனே க்ளோஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் இங்கே பியர் ட்ராப் ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஆப்போசிட் செல்னு தரும். தட் மீன்ஸ் மார்க்கெட் ஸ்டில் அந்த டவுன் சைடே ட்ராவல் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு ஓஎஸ் வருது அப்படின்னா நீங்கள் மார்னிங் எடுத்த அந்த விஎஸ் ட்ரேடை அப்படியே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு அப்படியே நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். சார் இப்போ டவுன்ல வந்து விபி வந்துருச்சுன்னா நம்ம அப்படியே அதை செல் பண்ணிட்டு ஆப்போசிட் சைடுல எடுத்துடலாம். ஆமா சார், ஆமா. விபி வந்த உடனே நீங்க செல் பொசிஷனை கட் பண்ணிட்டு பை ட்ரேட் எடுத்துடணும். ஓகே. இப்ப அந்த சார்ட்ல நடுவுல ரெட் ட்ரையாங்கிள் கிரீன் ட்ரையாங்கிள்லாம் வந்துருக்குல, அதெல்லாம் பார்த்து நம்ம எந்த டெசிஷனும் எடுக்க போறது இல்ல. இல்ல சார், அது எதுக்குன்னா அது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டை இண்டிகேட் பண்றது. அந்த கேண்டிலுக்கு கீழே உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் இண்டிகேஷன்ஸ்லாம் வருது அப்படின்னா அது என்னன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அப்சைடு பிரேக் ஆகி போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் அந்த ட்ரையாங்கிள் இண்டிகேஷன், டைமண்ட் இண்டிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேண்டிலுக்கு கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அது வந்து ஒரு ப்ரெஷர் ஏரியா, ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்டர்ஸ் லோட் ஆகிற ஏரியாவை நம்ம ஒரு கேண்டில் இண்டிகேஷனாக ஒரு ட்ரையாங்கிள் இண்டிகேஷனாக உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். இல்ல இப்ப நம்ம என்ட்ரி எடுத்துக்கோம், கிரீன் ட்ரையாங்கிளா வருதுன்னா அப் சைடுல போயிட்டு இருக்கு, நம்ம வெயிட் பண்றோம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சில ரெட் ட்ரையாங்கிள்லாம் வந்துருக்குல கேண்டில் மேல, அப்போ வந்தாலும் நம்ம டிசிஷன் எடுக்க போறது இல்ல. ஆக்சுவலா இப்ப நீங்க கேட்டீங்களா, இது வேலிடான கேள்வி. என்னன்னா இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் வேலிட் பை எடுத்துட்டேன், எனக்கு தொடர்ந்து கிரீன் ட்ரையாங்கிள் வருது.
நெக்ஸ்ட்டு எனக்கு ஒரு புல் ட்ராப் இண்டிகேட் ஆச்சு அப்படின்னா நான் குயிட் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? என்னோட மேபி என் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா நான் குயிட் பண்ணிட்டு வருவேன். இல்லை டார்கெட் ஹிட் ஆகலை, நடுவில் எனக்கு ஒரு புல் ட்ராப் வருதுன்னா குயிட் பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இங்கே மேலே ஒரு ரெட் கலர் ட்ரையாங்கிள் வருது அப்படின்னா அந்த இடத்துல மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து டவுன் சைட் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து டவுன் சைட் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நீங்க அங்கேயும் குவிட் பண்ணிட்டு வரலாம். பட் ஒரு சிலவங்க இல்லை நான் ஹோல்ட் பண்றேன்ட்டு ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ மேபி இந்த இடத்துலையும் நீங்கள் எக்ஸிட் பாயிண்ட்டை நீங்கள் ஒரு கன்சிடரேஷன் பண்ணலாம். சப்போஸ் இதுக்கு மேலே ஒரு ரெட் கலர் ட்ரையாங்கிளோ இல்லை ஒரு டைமண்ட் ஷேப் இண்டிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல உங்கள் பை பொசிஷனை கட் பண்ணுறதுக்கான ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம். ஓகே சார், இந்த இந்த ஹோல் வீக் இந்த 5 days தான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க சார். எது வந்திருக்கு, சிக்னல் போயிருக்கு, அதெல்லாம் எல்லாரோட டவுட்ஸ் கிளியர் ஆயிடும் சார். இந்த வீக் ஃபுல்லா அப்படியே எல்லாமே சொல்லிடுங்க சார், இந்த வீக் மட்டும். ஓகே சார். இந்த ப்ராசஸ் தான் இல்ல சார் எல்லா ஸ்டாக் நிஃப்டி எல்லாத்துக்குமே இதான் சார்? ஆமா சார், சேம் கான்செப்ட் தான். ரூல்ஸ் ஒன்று தான், அது சேஞ்ச் இல்லை. ஆக்சுவலா ரூல்ஸ் வந்து நம்ம சேம் இதுதான். நிஃப்டி எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட். இல்லை ரெண்டு கான்செப்ட் கூட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த வேல்யூட் செல்லோ வேல்யூட் பையோ மிஸ் பண்ணிட்டோம்னா, பட் நம்மளுக்கு இன்னும் தெரியுது டார்கெட் நீங்க செட் பண்ணதை அச்சீவ் பண்ணல. ஸோ இன்பிட்வீன்ல நம்ம இந்த டார்கெட் வரைக்குமே வந்து பையோ செல்லோ பண்ணலாமா? புரியல மேம். இப்போ நீங்க வேல்யூட் செல் வேல்யூட் பை வருது, அந்த டைம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், 2 கேண்டில் மூவ் ஆயிடுச்சுன்னா, பட் ஆனா நீங்க செட் பண்ணிருக்க டார்கெட் 1 டார்கெட் 2 வந்து இன்னும் அச்சீவ் ஆகலைன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணிட்டு நம்ம என்ட்ரி பண்ணி அந்த டார்கெட் ஹிட் பண்ற வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாமா? இல்லை மேம், ஆக்சுவலாக இப்போ ஒரு வேலிட் பை வருது அப்படின்னா அதுக்கு அடுத்த கேண்டிலில் நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கணும். சப்போஸ் எடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் மொமெண்டம் என்ட்ரின்னு நான் சொல்லியிருப்பேன். இன்பிட்வீன் அந்த ட்ரெண்டுக்குள்ளே மொமெண்டம் என்ட்ரிஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதில் வேணால் என்ட்ரி ஆகலாமே தவிர ட்ராப்பில் மேக்ஸிமம் அடுத்த கேண்டிலில் என்ட்ரி ஆக பார்க்குறங்க. அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் ஒரு ட்ராப்புக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே. ஏன் சொல்றேன்னா இது வந்து ஆக்சுவலா இது வந்து நம்ம பாட்டம்ல என்டர் ஆகுறோம். ஒரு பாட்டம் பாயிண்ட்ல நம்ம வந்து என்டர் ஆகிறதுனால மேக்ஸிமம் அந்த பாட்டம்ல என்டர் ஆகிறப்ப தான் நம்மளால ஒரு கரெக்டான ப்ராஃபிட்டபிளாக நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால நெக்ஸ்ட் கேண்டில் என்றது வந்து நம்ம ப்ரிஃபரபிளாக சொல்கிறோம். வேலிட் பை வேலிட் செல் வந்து எந்த ஏரியால வந்தாலும் எடுக்கலாமா சார்? வரலாம், எடுக்கலாம் சார். எந்த ஏரியால ரெட்டுக்கு மேலயோ கிரீனுக்கு அப்படிலாம் எந்த ஒரு ஆக்சுவலா நீங்க கேண்டிலோட கலர் எதுவுமே நம்ம பார்க்க வேணாம் சார். ஸோ இங்க இல்ல கலர் கேட்கல சார், நான் இந்த லைன் சொல்றேன் சார், ரெட் லைன் கிரீன் லைன். ஆமா அதுதான் சார். ஆக்சுவலா இது அதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இந்த டார்க் ரெட் லைனுக்கு கீழே தான் இருக்கு மார்க்கெட். தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பட் இருக்கிறப்ப நம்ம அதோட பாட்டமை இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா? எப்போ ஒரு பியர் ட்ராப் வருதுனாலும் டார்க் ரெட் லைன் கீழே தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? சோ டார்க் இல்ல அதான் இதுல செல் வந்தாலும் எடுக்கலாம் இல்லீங்களா? இந்த இடத்துல இங்க செல் வராது சார். டார்க் கிரீன் லைன் தட் மீன்ஸ் டார்க் ரெட் லைனுக்கு கீழே தான் உங்களுக்கு பியர் ட்ராப் ஃபார்ம் ஆகும். அங்க என்ன மீன் பண்றோம்னா, ஒரு ட்ரெண்ட் வந்து டவுன்ல இருக்கிறப்பவே அந்த இடத்துல ஒரு பையர்ஸ் உள்ள ஸ்டெப் இன் ஆயிட்டாங்க, உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்றத நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். பட் ஸ்டில் மெஜாரிட்டி ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட் டவுன் சைட் போகும் அப்படின்ற ட்ரேட் தான் எடுப்பாங்க பிகாஸ் ஆஃப் ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டர்ஸ். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த பாட்டமை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இது சிம்பிளா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னா, இது வந்து ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் சார். மார்க்கெட்டை மூவ் பண்றது ஒரு நார்மலான ஒரு ஏரியாவில் மூவ்மெண்ட் வந்து நடக்காது. நம்மளோட ஆர்டர்ஸ் எங்கே கலெக்ட் ஆகுமோ அந்த ஏரியாவில் தான் அதிகமான மூவ்மெண்ட் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அந்த மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணுற ஏரியாவை தான் நம்ம ட்ராப்பாக இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். ஆக்சுவலாக ட்ரெண்டுன்றது வேற, ட்ராப்ன்றது வேற. ட்ராப்ன்றது மட்டும்தான் ஒரு மார்க்கெட்டை நகர்த்துறது. ஒரு மார்க்கெட்டோட என்டையர் மூவ்மெண்ட்டுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி தான் ட்ராப்பு.
ஸோ ட்ரெண்டுன்றது அது ட்ராப்லாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகி காட்டுறது தான் ட்ரெண்டு. ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்கள் நேற்று ஒரு இதில் ட்ராப் வந்த பிறகு டாப் பாட்டம் மார்க் பண்ணிட்டு அதை இது பண்ண பிறகு எடுக்க சொன்னீங்க. அதை பண்ணலாமா இல்லை விபி எடுக்கலாமா சார்? இல்லை சார், அது பண்ண வேணான்றது. அது ஆக்சுவலாக அதுக்கு டைம் கன்சியூம் ஆகுன்றதுக்காக தான் நம்ம இந்த ஜோன் மாதிரி காட்டிடுறோம். இந்த கிரீன் ஜோன் ஃபுல்லாகவே எதை மீன் பண்ணுதுன்னா இந்த ட்ராப்போட ரேஞ்சை தான் நம்ம கிரீன் ஜோனாக காட்டுறோம். ஸோ அப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பியூராகவே ஃபுல்லாகவே பையர்ஸ் தான் இருப்பாங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு மறுபடியும் மார்க்கெட் வருது அப்படின்னா நீங்கள் பையர்ஸோட ரெஜெக்ஷன்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் குரூட் ஆயில் போட்டிருப்பேன் இப்போ ரீசெண்டாக. ஸோ அது மாதிரி நீங்கள் மல்டிபிள் சார்ட்ஸில் பார்க்கலாம். இப்போ லைவ்லேயே பாருங்கள், இங்கே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் மல்டிபிள் டைம்ஸ் நம்ம ஆக்சுவலாக 2 டார்கெட்டுமே இட்டு, நம்ம இதில் போட்டிருக்க 2 டார்கெட்டுமே இட்டு, ஈவன் தோ மார்க்கெட் அந்த ஜோனுக்குள்ளே வர்றப்ப நீங்கள் பையர்ஸோட ரிஜெக்ஷன்ஸை பார்க்கலாம். லைவ்லேயே நீங்கள் பாருங்கள். ஸோ இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது பிளைண்ட் ஐயில், தட் மீன்ஸ் ஒரு பிளைண்ட் சார்ட்டில் ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. பட் அதை வந்து நம்ம சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு அரௌண்ட் 3 o'clock நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டிடுறோம். இந்த இடத்துல இருந்து பையர்ஸ் உள்ள ஸ்டெப்பின் ஆகுறாங்க, ஒரு பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆக போகுது அப்படின்றது நம்ம. பட் ஸ்டில் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் யார் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க அப்படின்னா பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. ஸோ அதை நம்ம 3 மணிக்கே தெரிஞ்சுக்கிட்டோம். அதை நீங்கள் மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸை வச்சு நீங்கள் லைவ்ல வந்து பார்க்கலாம். ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி நேற்று ஒரு டவுட் இருக்கு சார். காலையில் 9:15 சொல்லுங்க எஸ்பிளாஷ் பி வந்து சார், அது ரைட்டாக எடுத்தது ரைட்டுங்களா தப்புங்களா சார்? எடுக்கலாம். எது சொல்றீங்க? நிஃப்டியில். ஆமாம் சார். ஒரே நிமிஷம். நிஃப்டி இல்லை சார். ஆக்சுவலாக இந்த சிக்னல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய வர மாதிரி இருக்கும். பட் ஒரு சிக்னல் வருதுன்னா அதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு முந்தைய சிக்னல்ஸ்லாம் நம்மளுக்கு ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த B/Cன்றதுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அடுத்த 9:15 சார். 9:15 ஓகே. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ட்ராப் கேண்டில்லே நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு, கரெக்ட்டுங்களா? ட்ராப் கேண்டில்லே ஃபார்ம் ஆயிருக்கு. சப்போஸ் நம்ம S/P எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு SL ஹிட் ஆயிருக்கும். ஆமாம் சார். நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரின்னு போட்டிருப்போம். எடுத்து அதான் சார் எடுத்து இது பண்ணிக்கலாம் சார். அதான் பட் வந்த எடுக்கலாம் இல்லைங்களா? அது ஆக்சுவலா இப்போ உங்களுக்கு வரும் ஓபன் ஆகும்போது இப்போ ட்ராப் இல்லை சார். அதான் ஓப்பன் ஆகிறப்ப ட்ராப் இல்லை அப்படின்னா நீங்க எடுக்கலாம். எடுத்துட்டு உங்களுக்கு SL அடிச்சிச்சு அப்படின்னா நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி அதான் லைவ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணணும் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி. ஓகே ஓகே சார். ஓகே சார், थैंक यू. ஸோ இப்போ அடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த கேண்டிலில் செல் போயிருப்போம். ஏன்னா இந்த சிக்னல் கொடுத்த கேண்டிலில் நம்ம டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். பட் நம்ம கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம், அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டிருந்தோம்னா அதில் ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெட் லைனுக்கு கீழே தான் ஓப்பன் வச்சிருக்கு. இது வந்து அடுத்த கேண்டிலில் நம்ம பை பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா இதுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் இண்டிகேஷன் வந்து கீழே காட்டியிருக்கு. இது சினாரியோ 5ல் வந்து அப்ளை ஆகும் பியரிஷ் சைடில். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினாரியோ 1ல் அப்ளை ஆகும். ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டிலில் டைமண்ட் ஷேப் இண்டிகேஷன் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சினாரியோ 1ல் அப்ளை ஆகும். இது வந்து நம்ம ரிவர்சல் கேண்டில்லே வந்திருக்கு. ஸோ இதுவும் சினாரியோ 1ல் அப்ளை ஆகும். ஸோ இப்படி நான் சொல்ல அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராக்டிஸாக ஆகிடும். இப்போ இத்தனை சிக்னல் வந்திருக்குன்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இது வந்து என்னென்னா ஒரு ட்ரெண்டுக்குள்ளே நடக்கிற ஒரு இண்டிகேஷன், ஓகேங்களா? ஒரு ட்ரெண்டுக்குள்ளே நடக்கிற ஒரு சின்னதான ஒரு மொமெண்டம் பாயிண்ட், தட் மீன்ஸ் ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பார்க்குறீங்க. ஸோ இது வந்து நம்ம டேரெக்டாக செல் தான் போயிருப்போம். இது வந்து சினாரியோ 2. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேபி இது எடுத்திருந்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டிருந்தோன்னா இதில் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சினாரியோ 2 இது. ஸோ இது எடுத்தோன்னா ஒரு ஷார்ட் ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது யாருன்னா ஆன்சர் பண்ணுங்கள். இதை நம்ம என்ன எடுத்திருப்போம்? B/C ஃபார்ம் ஆயிருக்கு. ரெட் லைனுக்கு கீழே தான் ஓப்பன் வச்சுருக்கு. ப்ரீவியஸ் கேண்டிலில் எனக்கு BOS கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோன்னா அதேமாதிரி ப்ரொஜெக்ஷன் வந்து எனக்கு ஃபாலிங் தான் இருக்குது. இதை நம்ம என்ன என்ட்ரி எடுத்திருப்போம்? சினாரியோ 6 சார்.
சூப்பர் சார், சூப்பர். சினாரியோ 6. ஸோ நெக்ஸ்ட் கேண்டல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பை என்ட்ரி போயிருப்போம். பை என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே அப்சைடு தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்மளுக்கு ப்ரொஜெக்ஷன் சைட்வேஸு, அது இல்லாமல் ப்ளூ லைனுக்கு மேலே ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த சிக்னலையும் நம்ம அவாய்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா இது ப்ளூ லைனுக்கு கீழே ஓப்பன் வச்சிருக்கு இந்த B/E. ஸோ அதனால் இந்த சிக்னலையும் அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ சிக்னல்ஸ் இந்த B/E, S/P உங்களுக்கு பார்க்க தான் ஒரு மாதிரி கன்ஜெஷனாக இருக்கும். நீங்கள் சார்ட்டை வந்து ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஒரு சிக்னல் மேலே கர்சர் வச்சுட்டு அது என்ன சினாரியோ அப்படின்றத டீகோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் சொல்கிறது, ஏன்னா மொபைலில் பார்க்குறப்ப உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அதேமாதிரி ஓகே ஓகே, இது என்ன என்ட்ரி எடுத்திருப்போம்? B/E கொடுத்துருக்கு. அந்த கரண்ட் கேண்டலில் நம்மளுக்கு ரெண்டுமே ஃபார்ம் ஆயிருக்கு. டைமண்ட் ஷேப் அண்ட் ட்ரையாங்கிள் ஷேப். நெக்ஸ்ட் கேண்டல் செல் தான் சார். சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். ஓகே, இது பார்த்தீங்கன்னா B/E கொடுத்துருக்கு. அடுத்த கேண்டலில் செல்லு போயிருப்போம். பட் நமக்கு தட் மீன்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டிருந்தோம் அப்படின்னா அதில் ஒரு மினிமல் ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஸோ என்னன்னா இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் போடுறதுக்கான பெனிஃபிட்டை வந்து நீங்கள் லைவ்லேயே பாருங்கள். என்னன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் அடித்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டை வேற ஒரு டைரக்ஷனில் கொண்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு நம்ம ரியாக்ஷனை வந்து உடனே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஓகேங்களா? தட் மீன்ஸ் நம்மளோட செகண்ட் ஆர்டர் டிசிஷன் சொல்லுவாங்க. அடுத்த டிசிஷனை உடனே நீங்கள் எடுக்கிறப்ப உங்களோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ண லாஸை வந்து நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம இது என்ன என்ட்ரி எடுத்திருப்போம்? B/E ப்ரீவியஸ் கேண்டலில் எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்லை. டார்க் ரெட் லைன் கீழே ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டல் பை பண்ணுவோம். இந்த சேம் கேண்டல் பை பண்ணலாமா சார்? நெக்ஸ்ட் கேண்டல் தான் சார். அட்ஜஸ்ட்மென்ட்னா ஓகே சார். ஓகே, அட்ஜஸ்ட்மென்ட்னா சேம் கேண்டல் பை பண்ணனும் இல்லீங்களா? இல்ல, அட்ஜஸ்ட்மென்ட்ன்றது பை பண்றத மீன் பண்ணல. அட்ஜஸ்ட்மென்ட்ன்றது என்னன்னா, இப்போ நீங்க ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க, அதோட SL ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ட்ரேட் எடுக்கணும். கால் வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நீங்க புட் எடுத்திருப்பீங்க, கரெக்ட்டுங்களா? 10:45 புட் எடுத்திருப்பீங்க. உங்களோட SL ஹிட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டை வேற ஒரு டைரக்ஷன்ல கொண்டு போறாங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த பொசிஷனை கட் பண்ணிட்டு அடுத்த கால் ஆப்ஷன் வந்து வாங்கணும் 1 minute பஃபர் டைம் வச்சு. சப்போஸ் எனக்கு 10:48க்கு என் SL ஹிட் ஆயிடுச்சுன்னா 10:49க்கு போயிட்டு ஒரு கால் ஆப்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த புட்டில் ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்பீங்களே, அந்த ஸ்டாப் லாஸை நீங்கள் காஸ்ட் டு காஸ்ட்டாக மாற்றிடலாம். இல்லை ஒரு மினிமல் ப்ராஃபிட்டில் வெளியே வரலாம். அது எவ்வளோ பாயிண்ட்ஸில் சார் கவர் பண்ணணும்? சப்போஸ் கவர் பண்ணுறது ஒரு 10 பாயிண்ட்ஸ். உங்கள் ஸ்டாப் லாஸ் கவர் ஆயிடுச்சுன்னா எக்ஸிட் ஆகிடுங்க. ஓகே ஓகே சார். எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு லாஸ் வந்து மேஜர் லாஸில் இருக்க மாட்டீங்க. ஸோ இது பாருங்க, இது நம்ம என்ன எடுத்திருப்போம்? B/E கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் கேண்டல் எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்லை. ஓகே ஓகே சார். இப்போ ஆன்சர் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். சினாரியோ 5 இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருப்போம். 11:15க்கு பை பண்ணியிருப்போம். ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு சிக்னலையும் ஜூம் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் கிடையாது. சார் இப்போ நம்ம வேலிட் பைல வந்து என்ட்ரி எடுக்கிறோம் இப்போ ட்ராப்ல, அதுக்கு வந்து இங்க டார்கெட் 1 டார்கெட் 2 கொடுத்துருக்கோம். ஆமா சார். மேலே போயிட்டு இருக்கும்போது திருப்பி வந்து ஒரு ஓபி வருதுன்னா திரும்பி இந்த டார்கெட் மாறுமா சார்? அதுல ஆமா சார். ஆமா, ஓபி ரிலேட்டடான டார்கெட்ஸ் வந்துரும். அது மாதிரி அப்டேட் ஆயிக்கும். ஆமா ஆமா சார். ஓகே, அப்ப நம்ம அந்த டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆமா, கரெக்ட், எக்ஸாக்ட்லி. சார் இந்த ரிவர்ஸ் பை ஓபிக்குலாம் வந்து மேலே கொடுக்குற டார்கெட் தானே சார்? ஆமா சார். 40 பாயிண்ட்லாம். ஆமா ஆமா ஆமா, மேலே கொடுத்துருக்கு. நீங்க இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஒரு டாக்குமெண்ட்ல சொல்லியிருப்பேன். இண்டெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட் வந்து ப்ரீமியம்ல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும், 40 பாயிண்ட்ன்றது டார்கெட்டாக நாங்கள் சொல்லியிருக்கோம். இதோட டெல்டா பார்த்தீங்கன்னா 0.8 டெல்டா சூஸ் பண்ண சொல்கிறோம். 0.8 ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, 0.8 எடுத்தீங்கன்னா உங்களோட டைம் டிகே இருக்குல்ல, ப்ரீமியம் கரையிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்டாக் மார்க் வெப்சைட்டோட
யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுத்துருந்தேன். நீங்கள் இதில் கூட போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரே நிமிஷம். பாயிண்ட் 8னா புட் சைடா சார், கால் சைடா சார், எப்படி எந்த பக்கம் எல்லாத்துக்கும் சேமா தான் இருக்கும் சார்? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நடந்ததை பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி வந்து அரௌண்ட் 10 o'clock வந்திருக்கு. 5 minutes பார்க்குறப்ப கொஞ்சம் ஏன் 5 minutes பார்க்க சொல்கிறேன்னா 5 minutes வந்து நம்மளுக்கு கொஞ்சம் முன்னாடியே என்ட்ரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 10:40க்கு வந்திருக்கு. அதேமாரி 2 டைம் ஃப்ரேம்லேயும் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வெயிட்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒரே நிமிஷம். இல்லை சார் நான் ஹலோ சொல்லுங்க சார். சார் நான் கேட்டது வந்து நான் இதுக்கு மொமெண்டம் கேட்கல சார். இந்த வேலிட் பை வேலிட் செல் ஆர்எஸ் அதுக்கு கேட்குறேன் சார். அதுக்கும் இதே தானே 40-20 தானே சார்? ஆமாம் சார், அதுக்கும் இதே தான். ஓகே ஓகே. ரிவர்ஸ் அதான் ரிவர்ஸ் ஆக்சுவலாக ரிவர்ஸ் பை ரிவர்ஸ் செல் வந்து நீங்கள் டேரெக்டாக ஒரு என்ட்ரியாக சரி ரிவர்ஸ் பை ரிவர்ஸ் செல் வந்து ஒரு டேரக்ட் என்ட்ரியாக நீங்கள் எடுக்காமல் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு பை ட்ரேட் எடுத்திருக்கீங்க, சாரி ஒரு விஎஸ் ஒரு செல் ட்ரேட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் டைரக்ஷன் ஆப்போசிட்டாக போகுதுன்னா அந்த டைமில் ஒரு எப்படி சொல்ல எக்ஸிட் ஆகிறதுக்கான ஒரு க்ரைட்டீரியாவை எடுத்துக்கோங்க. டைரெக்டாக போய் நான் ஆர்பியில் என்டர் ஆகிறேன், ஆர்எஸில் என்டர் ஆகிறேன் அப்படி வேணாம். நான் எப்படி சொல்கிறேன், அப்படியும் என்டர் ஆகலாம், தப்பு கிடையாது. பட் இது வந்து நம்ம ஒரு எக்ஸிட் க்ரைட்டீரியாக்காக இந்த ரிவர்ஸ் பை ரிவர்ஸ் செல் கான்செப்ட் வச்சுருக்கோம். பட் விபி அது கொடுக்கல சார். மேலே இந்த காலத்தில் கொடுத்துருக்கீங்களா இல்லையா? டார்கெட் 1 டார்கெட் 2 அதை கன்சிடர் பண்ணலாமா? பண்ணலாம். இல்லை இது சார் இந்த இது சொல்கிறேன் சார். கன்சிடர் பண்ணலாமா இல்லை 40-20 பண்ணலாமா சார்? அதான் சார், இப்போ நீங்கள் 20-40 வந்து வச்சுக்கிறது டிஃபால்ட், அது நல்லது. சப்போஸ் உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே இந்த டார்கெட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் ஆகி வரலாம். ஓகே, அதுதாங்க தட்ஸ் வாட் தான் சார். சப்போஸ் 40-20 வரல 40 வரலன்னா முன்னாடியே நம்ம இந்த டார்கெட் வந்துச்சுன்னா எக்ஸிட் ஆயிடலாம் இல்லைங்களா? எக்ஸிட் ஆயிடலாம். ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே சார். நம்ம ஆக்சுவலா நம்ம மார்க்கெட்ல நம்ம எப்படி சொல்றது, நம்ம ஸ்ட்ரகிள் பண்றது நம்ம பிக் பிளேயர்ஸ் கூட. அப்ப பிக் பிளேயர்ஸ் எப்படி சொல்றது, நம்மள ட்ராப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எந்த விதமான எப்படி சொல்றது ஒரு காஷியஸான ஒரு இடத்துல இருந்து எக்ஸிட் ஆகுறது நல்லது. ஸோ அதனால உங்களுக்கு அந்த டார்கெட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க எக்ஸிட் ஆகி வந்துடலாம். அதான் 40-20 வரலனாலும் 12 வந்துடலாம் இல்லைங்களா? ஆமாம் சார், வந்துடலாம். டார்கெட் 1-2 இது ஆயிடுச்சு நம்ம ஆமாம் எக்ஸிட் ஆகலாம். நம்ம எக்ஸிட் ஆகி ஆமாம் கரெக்ட். இன்னைக்கு சினாரியோ வந்து நம்மளுக்கு 10:40க்கு ஒரு என்ட்ரி வந்திருக்கு வேலிட் பை 5 minutesல. ஸோ நான் டெல்டான்னு சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ண வேல்யூ தான். ஸோ இங்கே வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கேன் டெல்டான்றதை ஆடான்ஸில். ஸோ டெல்டான்றது க்ரீக்ஸில் ஒரு ஃபீல்டு, மார்க்கெட்டை மூமெண்ட்டை பேஸ் பண்ணி வர்றது. ஸோ அதில் இப்போ 0.8ன்றது பார்த்தீங்கன்னா 316 இருக்குது நியர்பை. ஸோ இப்போ இதில் போயிட்டு நான் எப்படி எடுப்பேன்னா ஆட் அலர்ட் கொடுத்துட்டு இதில் பர்சன்டேஜுக்கு பதிலாக பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. 20 பாயிண்ட்ஸ் இதில் செட் பண்ணிவிட்டு அதேமாதிரி டார்கெட் வந்து 40 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் ஸோ வச்சுட்டு நீங்கள் எவ்ரி 5 minutes ரன் பண்ணி பார்க்கலாம். இது பேக் டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ நீங்கள் எவ்ரி 5 minutes ரன் பண்ணுறப்ப எக்ஸ்பிரி அட்மோஸ்ட் ஒரு 12 o'clock பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ டவுட் வரும், ஓடிஎம்ல வந்து நான் 40-20 வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடிஎம்ல அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு அது ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கம்மி, அது இல்லாமல் அதில் டைம் டிகே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால சப்போஸ் நான் ஓடிஎம்ல தான் பண்ணுறேன், எனக்கு மார்ஜின் கம்மியாக இருக்குன்னா அந்த 1:1 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1:1 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க, 20 பாயிண்ட்ஸ்ன்றதை டார்கெட்டாக வச்சுக்கோங்க. நான் சஜஸ்டபிள் பண்ணலை, பட் இஃப் இன் கேஸ் உங்களுக்கு மார்ஜின் கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் ஓடிஎம் வந்து ட்ரை பண்ணுங்க. பட் உங்களுக்கு ப்ரீமியம் வந்து எப்படி சொல்கிறது, மார்க்கெட் ஒரு கன்சாலிடேட் ஆச்சுன்னா ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சடனாக கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சார் புட் சைடு அதெல்லாம் 0.8னா புட் சைடு கால் சைடு ரெண்டுமே இருக்குமா சார்? ஆமா இல்ல சார், தனித்தனியா இருக்குமா? ரெண்டுமே இல்ல சேம் ஒன்னா தான்? ரெண்டுத்துக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கால் ஆப்ஷன் எடுத்தேன். சப்போஸ் புட்டுனா இங்க பாத்தீங்கன்னா ஓகே புட்ல 0.8ன்றது மேல இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ். இந்த மணினா கொஞ்சம் மேல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அரௌண்ட் 300 ரூபாய் கிட்ட தான் இருக்கும். உங்களோட மார்ஜின் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்ல ஒரு 25,000க்குள்ள தான் இருக்கும். ஓகே சார். ஓகே இல்ல ஆக்சுவலா இப்ப நான் சொல்றேன்னு கிடையாது. நான் இந்த இதோட யூஆர்எல் நான் ஆல்ரெடி குரூப்ல போட்டிருந்தேன். யூசர் நேம் பாஸ்வேர்டும் கொடுத்திருந்தேன். நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தது வந்து 10:40க்கு எடுத்தோம். நம்மளுக்கு அரௌண்ட் 12 o'clock வந்து டார்கெட் ஹிட் ஆச்சு 40 பாயிண்ட்ஸ்ன்றது. ஓகேங்களா? ஸோ சேம் இது வந்து நீங்க வந்து இதுல ஓடிஎம்ல போயிட்டு ஒரு ஸ்ட்ரைக் எடுத்து பார்க்கலாம். ஓடிஎம்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 0.3 டெல்டா 60 ரூபா இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் 20 பாயிண்ட்ஸ் வைக்கிறேன். அதே மாதிரி 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் இது வைக்கிறேன் டார்கெட். இதில் 1:1 ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இதுலேயே நீங்கள் 2 டேப் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இதில் உடனே எதில் ப்ராஃபிட் வருது, எதில் லாஸ் அதிகமாக வருது அப்படின்னு நீங்கள் அந்த டிகே பர்சன்டேஜை செக் பண்ணி பார்க்கலாம். சார் ஏடிஎம் எடுத்தாலும் சீக்கிரம் வந்துடும்ல சார்? புரியல சார். ஏடிஎம் வேல்யூ எடுத்தாலும் வரும்ல சார்? 0.5 0.6 இருக்கும் டெல்டா. ஆமா, ஏடிஎம் சஜஸ்டபிள் தான். நான் இல்ல ஆக்சுவலா எதுக்குன்னா அந்த டிகேவை குறைக்கிறதுக்காக தான் அது வச்சேன். பட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை வச்சுக்கலாம். வேலிட் பைக்ல சப்போஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த 24 320 அந்த மாதிரி கொடுக்குறாங்க, அந்த அதுல இருந்தே எடுத்துக்கலாம்ல சார்? அந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து வேலிட் பைன்னு வந்ததுன்னா ஆமா, அதுல இருந்து அந்த வேலிட் பைல நியர் பையா கூட நீங்க எடுத்துக்கோங்க. நியர் பை ஸ்ட்ரைக்ல. ஆமா, நியர் பை ஸ்ட்ரைக் கூட எடுத்துக்கலாம். அடுத்த கேண்டில் எடுக்குமா வந்த உடனே எடுக்கலாமா வேலிட் பை வேலிட் செல்? வேலிட் பை வந்துச்சு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 10:30க்கு வருதுன்னா 10:31க்குள்ள ஆர்டர் போட்டுருங்க. ஒரு நிமிஷம் தான். நெக்ஸ்ட் கேண்டில் எடுக்க சொன்னீங்களா சார்? ஆமா, நெக்ஸ்ட் கேண்டில் தான். நெக்ஸ்ட் கேண்டில் இது இந்த கேண்டிலோட ஓபன் வந்து 10:30க்கு இருக்கும். சாரி 10:45. சாரி தப்பா சொல்றேன், 10:45. இந்த கேண்டில் எடுக்கணும். ஆமா, இது வந்து கேண்டில் க்ளோஸ்ல தான் வரும். விபின்றது இந்த கேண்டில் முடியறப்ப தான் உங்களுக்கு இண்டிகேஷனா வரும். ஓகே ஓகே சார். இப்போ நிஃப்டில எல்லாம் இந்த கீழே கிரீன் ஜோன் மேல ரெட் ஜோன் போடுறீங்களா? இப்போ கேண்டில் வந்து அதுக்குள்ளேயே அது பக்கத்துலயே இருக்குன்னா நம்ம ஏதாவது டிசிஷன் எடுப்போமா மாட்டோமா சார்? அதான் சார், நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ HDFC எடுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிரீன் ஜோன் அண்ட் ரெட் ஜோன் வந்து கொஞ்சம் நியர்பை இருக்கு. இப்போ என்னன்னா இங்கே நேற்று புல் ட்ராப் கொடுத்து வேல்யூ செல் கொடுத்து ஒரு கேப் டவுன் ஆகிட்டு நம்மளுக்கு மார்னிங் வந்து பியர் ட்ராப் இண்டிகேட் ஆயிருக்கு. வேலிட் பையும் கொடுத்துருக்கு. பட் இந்த கிரீன் ஜோனுக்குள்ளே வர்றப்ப கொஞ்சம் நம்ம காஷியஸாக இருக்கணும். சப்போஸ் நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு மினிமல் ப்ராஃபிட் எடுத்திருந்தோம் அப்படின்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணணும்னா இந்த இடம் வரப்ப கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா இந்த ரெட் ஜோன் ஃபுல்லாகவே என்னன்னா ரிஜெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போல்லாம் மார்க்கெட் இதுக்குள்ளே போதோ அப்போ செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ரைஸை புல் டவுன் பண்ணுவாங்க, கீழே இறக்குவாங்க. ஸோ இது மாதிரி நியர்பை இருக்கு. இப்போ நம்ம நிஃப்டியில் பார்த்தோம். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸோ ஒரே நிமிஷம். ஓகே சாரி, இண்டெக்ஸ் டவரே கூட பாருங்க. எனக்கு ரெட் ஜோன் பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ அப்போ செல்லர்ஸ் வந்து இந்த ஏரியாவில் தான் ஸ்டெப் இன் ஆயிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்போ சாரி HDFC பேங்க்ல பார்த்தீங்கன்னா நியர்பை இருக்கு. அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் நம்ம காஷியஸாக இருக்கணும். இப்போ செல்லர்ஸ் நிறைய வந்தாங்கன்னா அந்த இண்டெக்ஸ் டவர் மேல அந்த ரெட் ஜோன் கீழே வருமா சார்? இல்ல அது ஆமா, கீழே மாறு. ஆக்சுவலா இப்போ அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் டே மண்டே ஓப்பன் ஆகுது, எனக்கு அரௌண்ட் ஒரு 10 o'clock வந்து புல் ட்ராப் ஃபார்ம் ஆகுது இந்த ஏரியாவில் அப்படின்னா இந்த ரெட் ஜோன் வந்து இந்த இங்கே வந்துடும், இங்கே சுவிட்ச் ஆகிடும். இந்த ரெட் ஜோன் கிரீன் ஜோன் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆகிற ட்ராப்பு தான். ஆனா அதை தாண்டியும் போக சான்ஸ் இருக்குல்ல சார்? அதை தாண்டி நமக்கு நெகட்டிவா போச்சுனா தான் உங்களுக்கு ஆப்போசிட் பையனை நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். ஓகே, பிரேக் அவுட் ஆயிடும். அதான் நீங்க எந்த விதத்திலயுமே
நெகட்டிவாக போகாத மாதிரி தான் நம்ம ரூல்ஸை போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த ரூல்ஸை பையார்டாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு மேஜர் லாஸ் அப்படின்றது உங்கள் ட்ரேடிங் ஜேர்னியில் இருக்காது. சார் இப்போ ஸ்டாக்ஸ் வந்து நிறைய இருக்கு. இப்போ நம்ம மார்னிங் வந்து எப்படி அதை ஃபில்டர் அவுட் பண்ணி ஏதாவது ஸ்டாக்ஸ் ஒன்றும் இல்லை சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மார்னிங் வந்து நிஃப்டி வேலிட் பை கொடுத்துச்சிங்களா? ஸோ அப்போ வேலிட் பை ஆக்சுவலாக இப்போ நம்மளுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இதில் காட்டல, ஏன்னா டேட்டா பேஸ் பேக்கெண்டில் ரன் ஆகுறதுனால இது உங்களுக்கு காட்டல. பட் மார்னிங் நான் இன்னைக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருப்பேன். அரௌண்ட் 40 ஸ்டாக்ஸுக்கு பே ட்ராப் வந்து இண்டிகேட் ஆயிருக்கு. பே ட்ராப் இண்டிகேட் ஆகி வேலிட் பையும் கொடுத்துருக்கு 40 ஸ்டாக்ஸுக்கு. நான் மார்னிங் குரூப்ல போட்டிருப்பேன். தட் மீன்ஸ் நிஃப்டி என்ன ட்ரெண்ட் ரியாக்ட் ஆகுதோ அதே ட்ரெண்ட் தான் நிஃப்டி போகும். சேம் அதே டைம்ல வந்து நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஏஐ அனலிஸ்ட்குள்ள வாங்க. டுடே சும்மா டாப் கெய்னர்ஸ் டாப் 3 சும்மா அடிங்க. அது வந்து இன்னைக்கான டாப் கெய்னர்ஸை உங்களுக்கு எடுத்து வந்து தரும். ஸோ இதில் இருக்கிற பாசிட்டிவ் ஸ்டாக்கை நீங்கள் எடுத்துக்கலாம். இது எங்க சார் போய் பார்க்கறது? இந்த லிங்க் என்கிட்ட இல்லைங்க. அப்படிங்களா? ஓகே, நான் குரூப்பில் போட்டிருக்கேன். இது வந்து செப்பரேட் டேஷ்போர்ட். இப்போ லைவ்ல என்னென்ன என்ட்ரிஸ் வருதோ அதை நாங்கள் டேஷ்போர்டில் இப்படி இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். ஸோ இதில் நீங்கள் மேனுவலாக எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வேலிட்ஸ் எல்லாம் எதில் இண்டிகேட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரல், விப்ரோ இதிலலாம் வந்திருக்கா. அப்போ நாளைக்கு ஆஸ்ட்ரலில் கேப் டவுனாக ஓப்பன் மண்டே வந்து கேப் டவுனாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா மார்க்கெட் முடியிறப்ப வந்ததுனால. இப்போ ப்ரீவியஸாக வேலிட் பை வந்திருக்கான்னு பாருங்க. பாருங்க பாட்டம் எக்ஸாக்டாக பே ட்ராப் நேத்தே இது ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. இன்னைக்கு பண்ணல, ஆக்சுவலாக பே ட்ராப்பு நேத்தே பண்ணியிருக்கு. வேலிட் பை கொடுத்துருக்கு. மறுபடியும் அந்த க்ரீன் ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வர வர மல்டிபிள் ரிஜெக்ஷன் ஆகிட்டு அந்த கேண்டல் கீழெல்லாம் பாருங்கள், நம்மளுக்கு பிஓஎஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ரெண்டுமே கம்பைன் ஆகி வருது. அப்போ ஸ்ட்ராங்கான அப்சைடு 3 அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே வந்தோடனே எக்ஸிட் ஆகலாமான்னு நம்ம கொஸ்டின் வரும். எக்ஸிட் ஆகிறதுனால இங்கே வந்து எக்ஸிட் கொடுத்துக்கலாம். இல்லை நான் நெக்ஸ்ட்டு புல் ட்ராப்பர் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் புல் ட்ராப்பர் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இதில் இப்போ இந்த சார்ட்டை பார்க்குறப்ப நம்ம எந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மேஜரான எப்படி ஒரு பெயின் ஜோனை வந்து நம்ம எந்த ஒரு அடிஷ்னல் அனாலிசிஸும் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம டீகோட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இதனால் உங்களுக்கு டிசிஷன் இப்போ புல் ட்ராப் வந்தோடனே உங்கள் மைண்ட் வந்து செல்லிங் டிசிஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக நம்ம எப்படி சொல்கிறது, உங்களுக்கு டிசிஷன் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகாது மைண்டு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த புல் ட்ராப் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கேண்டில் பாருங்கள், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் செல்லிங் ப்ரெஷர். சேம் அதே மாதிரி பியர் ட்ராப் வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஒரு பை ஆர்டர் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. அது பெரிய விஷயம். நாட் ஓன்லி இந்தியன், ஆல் ஓவர் குளோபல் மார்க்கெட் நம்ம டூல் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. யாருன்னா ப்ரீமியம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஆல் ஓவர் த குளோபல் மார்க்கெட் XAUSD, XAGUSD இது மாதிரி எல்லா மார்க்கெட்லையுமே அப்ளை பண்ணுற முடியுது. அப்படி இருக்கப்போ ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஹியூஜ்னா FII DI தாண்டி FII தான் மார்க்கெட்டை மூவ் பண்ணுறவங்களே. பட் அவங்க மூமெண்ட்டை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறோம், எந்த ஒரு அனாலிசிஸும் இல்லாமல். நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு எஃபோர்ட்ஸும் போடாமல் அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டிடுறோம். இதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் தரும் உங்களோட ட்ரேடிங் ஜர்னில. சார் இப்போ இன்னைக்கு லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல சொல்லுங்க சார். 15 மினிட்ஸ்ல பாக்கும்போது எந்த ஒரு கன்ஃபியூஸ் ஆவறது இல்ல சார். 5 மினிட்ஸ்ல பாக்கும்போது அப்படியே மைண்ட் சேஞ்ச் ஆயிடுது சார். இப்போ 5 மினிட்ஸ்ல பாக்கும்போது அப்போ வந்து ஆமா சார், இங்க நான் சொன்னது என்னன்னா 15 மினிட்ஸ் உங்களுக்கு மாஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க 5 மினிட்ஸ் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து 5 மினிட்ஸ்ல ஈஸியாகவும் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து செட் ஆகணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 1 or 2 வீக்ஸ் தான் இதை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5 மினிட்ஸ் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக தான் தெரியும். நீங்கள் ஒன்ஸ் இந்த சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் ஒரு 2 months 3 months அடாப்ட் ஆகிட்டீங்கன்னா யூ கேன் மாஸ்டர் இன் எனி செக்மெண்ட், எனி டைம். இந்த ஸ்டாக்கோட இதை வச்சு நம்ம ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பண்ணலாமா சார்?
ஆமாம் சார், இதை வச்சு நீங்கள் பண்ணலாம். இதில் பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷனில் போயிட்டு ஆப்ஷன் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் இண்டெக்ஸுக்கு வந்து டெல்டா 0.8 சொன்னீங்களா சார், அதே மாதிரி இதுக்கு ஸ்டாக்ஸ் ஆக்சுவலாக ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியர்பை அட் த மணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நியர்பை இருக்கிற அட் த மணி எடுத்துக்கோங்க. சாரி, நியர்பை அட் த மணினா ஒரு 0.6 டெல்டா